வணக்கம். நம்ம நான் கண்ட தனி ஒருவன் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். அதில் திரு பாண்டியன் ஐயா, அதாவது 5ஆம் தமிழர் சங்க நிறுவனர், 5ஆம் யுக கட்சியின் நிறுவனர், தலைவர், தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற சேனல் நடத்திக்கிட்டு இருக்கவர், ஆய்வறிஞர் முனைவர் திரு பாண்டியன் ஐயாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று அதில் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்ட் 1ல் என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கண்ட சாதனைகள் எல்லாம் என்ன ஃபஸ்ட்டு பண்ணார் தனி ஒருவன் அப்படின்னா அவரை பற்றி பேசும்போது அவரை பற்றி சாதனைகள் பேசணும் இல்லையா, அந்த சாதனைகளை பற்றி பேசணும். அதை பற்றி ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிடுவோம். இந்த இதில் அவர் என்னென்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய வரலாற்றை மீட்டெடுத்தார். இது வரைக்கும் நம்ம படித்த வரலாறு வந்து திரிக்கப்பட்டது, பாதி உண்மை பாதி போய், கால்வாசி உண்மை முக்கால்வாசி போய் அப்படின்ற மாதிரி திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். தமிழர்கள் குடிவரலாறை மீட்டெடுத்தார். தமிழர்களோட சமயமான ஆசீவகத்தை பற்றி முழுசாக மீட்டெடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் கடவுளர்கள்னா யார், அவங்களோட வரலாறு என்ன அப்படின்றத சொன்னார். இந்து மதத்தில் இருக்க கடவுளர்கள் யார், அவங்களுடைய அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி மீட்டெடுத்தார். உலகத்தில் இருக்க கடவுளர்கள் எல்லாமே யார், அவர்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி மீட்டெடுத்தார். அதுக்கப்புறம் 4 யுகம் அப்படிங்கிறது என்ன, 4 யுகம்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது 4 யுகம் தானே, ஒவ்வொரு யுகம் லட்சக்கணக்கான வருஷம் உருட்டிட்டு இருக்காங்க. 4ங்கிறதே பொய், அது 5 யுகம். அதில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம் கிடையாது. கலியுகங்கிறது லட்ச வருஷமும் கிடையாது. கலியுகங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சத்தியுகம் அப்படின்னு பிறந்திருக்கு அப்படின்றத கண்டார். அதுக்கு வந்து தமிழ் சங்கம் அப்படின்னா என்ன, அதனுடைய தேவை என்ன, அது என்ன பண்ணுச்சு அப்படின்றத கண்டார். அதுக்கப்புறம் அதனால் அது மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ் சங்கத்தோட தேவை என்ன இருக்குது, தமிழர்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்லை அப்படின்றத உணர்ந்து 5ஆம் தமிழர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தையே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றதுக்கு இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு இவிஎம்மில் நம்ம போட்டி போடுறதுக்கு நம்ம சங்கம் மட்டும் பண்ண முடியாது, கட்சின்னு ஒன்று வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால 5ஆம் யுக கட்சின்ற ஒன்றையும் ஆரம்பித்தார். இப்படிலாம் பார்த்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் அவரோட பண்ண சாதனைகள்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டில் போயிடலாம். இதுக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு நினச்சிக்கோங்க. அதனால் இப்போ இவ்வளவும் பண்ணார் இல்லையா, இவ்வளவும் சாதிச்சார் இல்லையா, அதை பண்ணுறதுக்கு அவருக்கு உத்வேகமாக இருந்த அந்த ஐடியா என்ன, அந்த ஒரு ஐடியா அவரை வந்து இவ்வளவையும் செஞ்சு வச்சிச்சு. எல்லாத்தாலும் இப்படி ஒரு மனுஷனாலும் இப்படி செய்ய முடியுமா, அந்த ஒரு ஐடியா வந்து இவர் இவ்வளோ ஐடியா செய்ய வைக்க தூண்டுதலான இருந்த அந்த ஒரு ஐடியா என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ட்ரீமோடு தான் இருந்திருக்காங்க ஐயா இவங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஃபிசிக்ஸில் ரொம்ப ஆர்வம். நம்ம சாக்லேட்டு விரும்பி சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுவோம். இவர் என்ன சின்ன வயசுல என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நோபல் பரிசு வாங்கணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூட்டனோட தியரியெல்லாம் படிக்கும்போது நம்ம வந்து லேட்டாக பிறந்துட்டோமே, நம்ம கொஞ்சம் முன்னாடி பிறந்திருந்தோம் அப்படின்னா நியூட்டனுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவருக்கு முன்னாடி பிறந்தோம் அப்படின்னோம்னா இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணவர். அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். தான் கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர். கள்ளக்குறிச்சியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு சென்னைக்கு வராங்க. அங்கே வந்து காலேஜ் ஃபிசிக்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு நடுப்புற படிக்க முடியாத ஒரு கேப் வருது குடும்ப சூழ்நிலை காரணமாக. அந்த சூழ்நிலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் மட்டும் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே ஓட்டுருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஜென்ரல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புக்கை வாங்கி தான் அமைதியாக கிடந்த நமக்கு கிடைச்ச அந்த ஒரு வருஷ கேப்பில் அந்த ஃபிசிக்ஸ் புக்கை பூரா கரைச்சி குடிக்கிறார். சரிங்களா, இது அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான திருப்பு முனை. இது எண்ட் டு எண்ட் இப்படி ஃபுல்லாக படிக்கிறதுனால இவ்வளோ நாளாக படித்த சின்ன பிட் அண்ட் பீசஸ் படித்த எல்லாத்தையுமே திரும்ப ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நல்லா எண்ட் டு எண்ட் படித்த மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அவருக்கு ஐஏஎஸ்சியில் போய் டாக்டரேட் பண்ணுறதுக்கு, பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்புட்டாக இருந்திருக்கு, முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. இது வந்து நம்ம எல்லாருமே அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்சியில் போய் அங்கே பிஹெச்டி முடிச்சுட்டு பெங்களூருக்கு போகிறாரு. பெங்களூரில் தான் இருக்கார். பெங்களூரில் தனி மனுஷனாக தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. 1 மேன் ஆர்மி மாதிரி 1 மேன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, சின்ன கம்பெனி. அதில் இஸ்ரோ போன்ற ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ரிசர்ச் எக்யூப்மெண்ட்ஸாக வந்து செஞ்சு கொடுக்குறாரு. இவர் டாக்டரேட் அப்படின்னால அந்த அறிவை பயன்படுத்தி அவருடைய ஃபீல்டில்
பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸு, நல்ல நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தானே உருவாக்கிட்டு இருக்காரு. 30 லட்சம் 40 லட்சம் ஒரு ஒர்த்துடைய டிஃப்ரெண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸை இவர் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் ஒரு வாழ்க்கை நார்மலாக போயிட்டுருக்கு பெங்களூரில். ஆனால் இப்போ தான் அந்த சுச்சுவேஷன் நமக்கு சொல்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து அவரை ட்ரிகர் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈழப்போர். இதுதான் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். ஈழப்போர் நடந்துகிட்ருக்கு. அந்த போரில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள், தமிழ் இனமே அழிக்கப்பட்டிருக்கு, கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்து வேதனை அடைகிறார். என்னடா இது, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, நம்ம நாட்டுக்கு இப்படி இவ்வளோ பெரிய இந்தியா நாடு இருக்குது, இந்தியாவில் இங்கே தமிழ் இருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கோம், தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடி பேர் இருக்கோம். ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம இலங்கையில் தமிழ் எழுத்தில் இப்படி தமிழ் எழுத்துக்காக மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள பாதுகாக்க யாருமே இல்லையா? ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த அரசால் வந்து காப்பாற்ற முடியல? நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே துடிக்கிறாரு. இது ஒரு பெரிய ட்ரிகர். இந்த மனவேதனையில் துடிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா போட்டோ அப்படின்ற சட்டத்தை போடுறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படிங்கிற பேரில் போட்டா அப்படின்றது போட்டு அங்கே ஈழத்தில் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதை அவரால் தாங்கிக்கவே முடியல. ஈழத்தை பற்றி பேசுகிறவங்கள, தமிழ் எழுத்தை பற்றி பேசுகிறவங்கள இதன் மூலமாக அடக்குமுறை நடக்குது. அவரோட குரல்களை நறுக்கப்படுது. இது ஏன் இதை பற்றி பேசுகிறது தப்பா? இது வந்து டெரரிசம் கிடையாது, இது வந்து அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க, ஆனால் அவங்கள ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மனவேதனைப்பட்டு அதுக்காக மேலும் வந்து ரொம்ப துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு அம்மையார் கீழே நடக்கிற ஆட்சியிலையும் தமிழர்கள் பார்த்திங்க அப்படின்னா அடிவரடிகளாக இருக்கிறாங்க, அடிமைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இங்கேருந்தே மண்டி போட்டுக்கிட்டே போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தமிழரோட சுய உணர்வே சுத்தமாக இல்லையே. நம்ம நம்மளை மாதிரி படித்தவங்கெல்லாம், படித்தவங்கெல்லாம் இப்படி பணம் பொருளாதாரம் அதுக்காக நம்ம வெளியே ஊருக்கு வந்துட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் போது இந்த தமிழர்கள் வாழ்வாதாரமே அழிஞ்சிட்ருக்கு, தமிழர்களே அழிஞ்சிடுவாங்க போல இருக்கு, இதை எப்படி பார்க்குறது, இதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு தான் அதில் தான் பொங்கி எழுதுறாரு. அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், தமிழ் தேசியத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது தான் அந்த ஒரு ஐடியா. இதை பிடிச்சிக்கிட்டு தான் இதிலேருந்து நூல் பிடிச்சாப்புல தான் இவ்வளோ விஷயத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறார். இதுக்கு எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடனே இதுக்காக பெங்களூர்லேருந்து வைண்டப் பண்ணுறாரு. வைண்டப் பண்ணிட்டு சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தவங்க சாதாரணமாக இல்லை, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து பல புத்தகத்தை வாங்குறாரு. புக் ஷோக்கு போக வேண்டியது, பல புத்தகத்தை வாங்க வேண்டியது, படிக்க வேண்டியது. இப்படிங்கும்போது அதில் பார்த்திங்கன்னா அறிவியல்லேருந்து, வரலாறுலேருந்து, கம்யூனிசத்துலேருந்து, உலக புரட்சிகள்லேருந்து பலவற்றையும் படிக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது, உலகம் எப்படி நடந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்து நம்மளோட நாலேஜ் வந்து உலகமாக வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தில் நோக்கி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூடலாம் சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. தான் வீட்டிலேயே தமிழ் தேசியத்துக்காக கூட்டங்கள் கூட்டுறாங்க. தமிழ் தேசிய அன்னைக்கு இருந்த சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து கருத்தரங்கு மாதிரி நடத்துகிறாங்க. வீட்டிலேயே கருத்தரங்கு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்கள், சின்ன சின்ன கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் மாதிரி போட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு மீடியா ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக தமிழ் தேசியம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயும் ஃபெயிலியர், அதையும் பண்ண முடியல. அதில் நிறைய ஏமாற்றங்கள். அதுக்கப்புறம் என்ன, நம்ம படிக்க வைக்க ஸ்டூடெண்ட்ஸை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து அவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ஐஏஎஸ்சி அல்லது ஐஐடி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் போக வச்சோம்னா நாளைய வரலாறு நம்மளோட எதிர்காலம் முன்னேறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப லாங் ப்ராசஸ். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாத நிறைய இடைஞ்சல்கள் வருது. வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கோவில்களில் நமக்கு இன்றைக்கி இருக்குது நம்ம தமிழ் கோவில்களில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள தமிழ் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் கோயில்கள்லேயே தமிழ் இல்லையே, சமஸ்கிருதம் வந்து உள்ளே உட்காந்து ஆட்டம் போட்டுட்ருக்காங்க, அதை எப்படி நம்ம வெளியில் தள்ளுறது, தமிழை எப்படி உள்ளே கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் சரி நம்ம இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் இறங்குறாங்க. இதுக்காக உதவுனது தான் ஆசீவகம். இவர் பிடிச்ச நிறைய புத்தகங்களை பார்த்திங்க அப்படின்னா ஆசீவகத்தை பற்றி படிக்கிறாரு, குலதெய்வங்களை பற்றி படிக்கிறாங்க. குலதெய்வங்கள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சி குலதெய்வங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. பல குன்றுகள் பல மலைகள் நோக்கி போகிறாங்க. சமண சமயங்களில் பள்ளிகள், சமண பள்ளிகள் இருக்குது, சமண குகைகள் இருக்குது, அதை நோக்கி போகிறாங்க. தனியாக ஒரு வண்டி வாங்கிக்கிட்டு அதில் அவங்க தெரிஞ்சவங்க குரு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஊராக போய் பயணம் பண்ணுறாங்க. ஒரு பிஹெச்டி சயின்ஸ் முடித்தவர், டாக்டரேட்டு, இவர் பண்ணுறதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆனாலும் தொடர்ந்து முயற்சி இறங்குறாங்க. அங்கே தான்
இவர் வந்து பெரிய பிரேக் த்ரூவாக கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயினிசம் அல்லது சமண சமயம் அப்படின்னு சொல்லப்படுறது ஜெயினிசம் அப்படிங்கிறாங்க. இதை சமண சமயத்தை ஜெயினிசம் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. எல்லா சமண குகைகளும் ஜெயினிசம் குகைகளாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற கடவுளர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களாக இருக்கிறாங்களே. சித்தர்கள் நம்ம சொல்கிறோம், நம்ம இதில் பார்க்குற சித்தர்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் அங்கே ஜெயினில் சொல்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்ட அதே சித்தர்களுக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தில் சொல்லப்பட்ட சிவனுக்கும் எல்லாம் ஒன்றாவே லிங்க் ஆகுதே அப்படின்னு பார்த்து தான் இந்த லிங்க் தான் அவர் இவ்வளோ பிரேக் த்ரூவும் காரணமானது. தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிறவங்க யாரும் கிடையாது, நம்மளோட சித்தர்கள் தான் அப்படிங்கிறத உணர்றாங்க. அப்போ தான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இவங்க இந்த கடவுளர்கள் அப்படிங்கிறது யாரோ கிடையாது, வானத்துலேருந்து வந்தவங்க கிடையாது, அவங்க எல்லாம் நம்மளுடைய சித்தர்கள், நம்ம கூட நம்மளை மாதிரி வாழ்ந்த சித்தர்கள் அப்படின்ற பேர் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்த விளைவு தான் விநாயகர் வர்ஷிப் த கிரேட் மிஸ்ட்ரி ரிசால்வ் அப்படின்ற அந்த ஃபஸ்ட் வீடியோ. அந்த சீரீஸில் ஒரு 7 வீடியோ போடுறாங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அதில் தமிழ் கடவுளர்கள்னால் யார், இவ்வளோ உலகத்தில் இருக்க பல கடவுளர்கள் வந்து தமிழ் கடவுளர்கள் அப்படின்ற அந்த பெரிய உண்மையை வந்து மீட்டெடுக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஆராய்ச்சியோட தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா குமரிக்கண்டம் அப்படின்றது வருது. மகாபாரத ஆய்வு, ராமாயண ஆய்வு போகும்போது குமரிக்கண்டம் அப்படின்றத பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பற்றியும் ஆய்வுகள் வருது. இந்த கடவுளர்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னு ரூட்டை போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே குமரிக்கண்டத்துலேருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி அந்த க்ளூ கிடைக்குது. அப்போ தான் ஃபர்தர் பிரேக் த்ரூ கிடைக்குது. அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரி அப்படிங்கிறதே தப்பு. இந்த உலகம் வந்து விஸ்தரித்தது வந்து ஆப்ரிக்காவிலேருந்து முதல் உயிரினம் வந்து உருவாகி அங்கேருந்து மனித குணம் வந்து உலகெங்கும் பரவலை. ஏன்னா அந்த ஆப்ரிக்காவில் இருக்கவங்களே வந்து அவங்க தன்னை என்ன சொல்லிக்கிறாங்க, வந்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. எங்கேருந்தோ வந்தவர்கள், அப்படி பாண்டுக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்ற உண்மையும் அவங்க தமிழ் பேசுகிறாங்க. பூர்வக்குடிகள் பல பேர் பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் பேசுகிறாங்க அப்படின்ற உண்மையை மீட்டெடுக்கிறாரு. அங்கே தான் பெரிய பெரிய லிங்க் கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க இன்றைக்கி உலகம் பூரா நாடுகளில் இருக்க பல மக்களும் பூர்வீகமாக குமரிக்கண்டத்திலேருந்து போனவங்க தான். உலகத்தில் இருக்க முக்கால்வாசி குடிகள் தமிழ் குடிகள் தான் அப்படின்றது அங்கேருந்து தான் விளங்குது. அதில் ரூட்டை பிடிச்சி தான் இன்றைக்கி ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கும் அது ஒரு முக்கியமான விஷயமாக அமையுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சங்கங்கள் அங்கேயே முதல் சங்கம் இருந்திருக்கு. சிவன் வந்து அங்கேயே சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே குமரிக்கண்டம் அழிஞ்சப்போ முருகன் வந்து அந்த தமிழ் சங்கத்தில் கண்டுபிடிச்ச அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தமிழ் சங்கங்கள் வந்து சாதாரண சங்கங்கள் கிடையாது. அந்த சங்கங்கள் தான் தமிழை வளர்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து அறிவியலை வளர்த்துருக்கு. அங்கே தான் அறிவியல் வளர்த்துருக்கு, அங்கே தான் ஆன்மீகம் வளர்ந்துருக்கு. அதாவது சித்தர்களே அங்கேருந்து தான் வந்திருக்காங்க, கடவுளர்களே அங்கே தான் உருவாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலும் அங்கே தான். நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் ஆண்டவர்கள்னு சொல்கிறோம், கடவுளர்கள்னு சொல்கிறோம். அந்த ஆண்டவர்கள்னால் என்ன அர்த்தம்னா அவங்க நம்மளை ஆண்டாங்க. அவங்க தான் பாலிட்டிக்ஸ் அன்றைக்கி வந்து அவங்க சொல்கிற ஆள் தான் உலகத்தை தமிழ்நாட்டை ஆள்ருக்காங்க. அதனால தான் அவங்க ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே பேஸ். அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்குமான பேஸ் அப்படின்றத உணர்றாரு. அது மாதிரி இன்றைக்கி ஒரு தமிழ் சங்கம் ஒன்றும் இல்லை, தமிழர்களுக்கான தமிழ் சங்கத்தின் தேவை இருக்குது அப்படின்னு உணர்றாரு. தமிழ் சங்கத்தை யாராவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ் சங்கத்தை யாரும் அப்படி ஆரம்பிக்கல. அப்படி ஆரம்பித்தாலும் அது போலியாகவே இருக்குது அப்படின்றனால தானே அந்த முயற்சியில் ஈடுபடுறாரு. அப்படி ஏற்பட்டது தான் 5ஆம் தமிழர் சங்கம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்றைய தேவைக்காக அரசியலில் வந்து நம்ம வந்தே ஆகணும், வந்தால் தான் தமிழ் மக்களை மீட்க முடியும், தமிழ் வரலாற்றை மீட்க முடியும், இதுக்கெல்லாம் பவர் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு கட்சி தேவையாக இருக்குது இன்றைக்கி. இல்லைன்னா முதல்ல பார்த்திங்கன்னா தனியாகவே தான் தனித்தனியாக சுயமாக வந்து சுயேட்சையாக தான் எல்லாம் தனித்தனி தொகுதியில் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது இன்றைக்கி சூழ்நிலை கட்டுப்படி ஆகாது, இன்றைக்கி சூழ்நிலை வந்து சரியாக இருக்காது. அப்படின்னால தனி கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க. 5ஆம் யுக கட்சி அப்படின்ற கட்சியும் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த லெவலில் வந்து நிற்கிறோம். 2026 ஆட்சியை அப்படின்ற நோக்கி நடந்துகிட்ருக்காங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற பல தமிழர்களுக்கு தெரியறதில்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு மனுஷனா எங்கேயோ ஆரம்பித்து பெங்களூரில் இருந்த ஒரு சயின்டிஸ்ட்டு இன்றைக்கி அவர் அதுக்காக பல சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையே இதுக்காக அர்ப்பணித்து இந்த ஒரு 15-20 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற யுகம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க யுகம், இது சத்திய யுகம். 2012 பிறந்துச்சு. அதையும் கண்டுபிடிச்ச அவர் தான் அது சொன்னார்.
ஆக இந்த 2012 ஏற்பட்ட இந்த சத்திய யுகத்தால் தான் இப்படியாப்பட்ட சித்தர்களெல்லாம் நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. பல சித்தர்கள் நம்ம வெளிப்படுறாங்க, பல உண்மைகள் நமக்கு வெளிப்படுது. கொரோனான்ற அந்த அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அடக்கிறதுக்கு போட்ட ஒன்று நமக்கு பல பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஞானத்தை கொடுத்துச்சு. ஊரை தூக்கி திரும்பி வந்தோம், பல நன்மைகள் நடந்துச்சு. இது எல்லாமே காலத்தின் கட்டாயம். இதுதான் ஐயா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது காலத்தின் கட்டாயம், இந்த சத்திய யுகத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அதனால் இந்த சத்திய யுகத்தில் இவர் இந்த பாண்டியன் ஐயா அப்படின்ற இந்த ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு. தனி ஒரு மனிதனாக இருந்து இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணி இன்றைக்கி 5ஆம் யுக கட்சிங்கிற ஒன்று ஆரம்பித்து இது கட்டாயமாக ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு நம்மளும் இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு தனி மனிதனும் கடவுளாக ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆசீர்வாதத்தோட பேசிக் ரூலே. நம்ம அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தங்களும் அஞ்ஞானத்திலேருந்து விஞ்ஞானத்தை நோக்கி நகருவோம், அஞ்ஞானத்திலேருந்து ஞானத்தை நோக்கி நகருவோம். நம்மளும் கடவுளராக ஆக முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் தனி மனிதனும் தனி ஒருவனாக அந்த படத்தில் வர ஹீரோ மாதிரி ஆக முடியும். அவர் விதை போட்ட விதை நாளைக்கு மரமாக உலகெங்கும் பரவும். இங்கே ஏற்படுற ஆட்சி தமிழ்நாட்டை மட்டும் மாற்றாது, உலகத்தையும் மாற்றும். உலக மக்கள் பூரா தமிழ் மக்கள் தான் அப்படின்ற அந்த புரிதல் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐயா அதை தான் நம்புகிறாங்க. இவ்வளவையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வரும் 27ஆம் தேதி ஐயாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் குடிகளோடைய ஒற்றுமை மாநாடாக திருச்சியில் மாநாடு நடக்குது. அதுக்கு எல்லோரும் அனைவரும் வாங்க, கலந்துக்கோங்க. ஐயாவோட ஆசையை பெற்று போவோம். அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை செய்வோம். நம்மளும் எதிர்காலத்தை ஒரு வரலாற்றை உருவாக்குவோம் அப்படின்னு எல்லாத்தையும் அழைப்பு விடுறேன். நன்றி, வணக்கம்.